கர்த்தரை ஆராதி, கர்த்தரை சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தரை நம்ம தொழுது கொள்ளலாம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை நம்ம இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பமாக சிறு பிள்ளையிலிருந்து இறங்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. ரிபா ரிபா கமலா புரிவா. நேசம் பிள்ளைகளை மாத கடைசி எப்படி இருக்கும்? இந்த கஷ்ட நாட்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாத கடைசியில் நான் உன்னை போஷித்து உன்னை அற்புதமாய் நடத்துகிறது. எந்த முடிவும் எனக்கு முடிவால, நான் உங்களுடைய முடிவை தான் அமோகமாய் மாற்றுவேன். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் முடிவு தான் அமோகமா இருக்கும். நன்றி ராஜா. அப்பா, மாத கடைசியிலே என் தேவன் உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்மை அதிகமாக அமோகமாக அப்பா நாங்கள் உம்மை ருசி பார்க்கிறபடினால் இதமாய் ருசிக்க அப்பா நீர் ஆண்டவரை நடத்த எங்களை வழி நடத்த இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கலாம். கர்த்தர் நல்லவர். எப்படியெல்லாம் ஆலயத்திலே துதித்தோ, கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது. அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாயம் மீதாய் அவதனம்
என்னவெல்லாம் நடக்கிறது பாருங்க. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எல்லாம் எழுதி கொடுத்து உங்களுக்கு ஒரு திட்ட நம்பிக்கை. வேதம் எத்தனை பேருக்கு சந்தோஷம்ப்பா, நீ மட்டும் எனக்கு வேதத்தை கொடுத்திராவிட்டால் அப்பா நான் பாதை தெரியாமல் நான் கலங்கி போய் நாட்களிலே உண்டாகிற உலக பயங்கள் செய்திகள் இவையெல்லாம் கேட்டு ஒருவேளை நான் கலங்கி போயிருப்பேன். ஒருவேளை என்னை கலங்கி இருப்பார்கள். நான் கலங்காமல் இருந்தாலும் என்னை கலங்கி விடுவார்கள். ஆனாலும் எனக்காக உடைய சிலுவையும் உங்களுடைய வேதமும் எனக்கு கொடுத்தபடினால் நான் இன்றைக்கு இதோ நான் திட்டமானதாய் உன்னுடைய வார்த்தைகள் எனக்கு திடமானதாய் இருக்கிறது. தைரியம் கொடுக்கிறது ஐயா. வானத்தையும் பூமும் படைத்த தேவனிடத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு வருகிறபடியால் உமக்கு நன்றி. என்னோட பேசும் இந்நாட்கள் எங்களோட பேசும். எங்களை பேசி சொல்லி இருக்கிற காரியங்கள் சொல்லும். நாங்கள் கேட்கத்தான் வந்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம், குடும்பமாய் கூடி இருக்கிறோம். அப்பாவுடைய வார்த்தைக்காக அப்புறமா கேட்டுக்கலாம் சொல்றதெல்லாம் சரியில்லை. ஆனால் யார் ஒருவர் இப்பொழுது இந்த நேரத்துல வாஞ்சையாய் எழுந்து உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் தினமும் எப்படி போனதுங்க, தினமும் கர்த்தருடைய நாளாய் ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லவே கூடாது. அவரை நீ பாட, வேதத்தை வாசிக்க, அவரை நம்ப, இன்னும் விசுவாசிக்க, இதமாக தேவனை
பலப்படுத்திட்டோம். நன்றி 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 ராஜா. அப்பா இந்த வெளியிலுமாக நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதித்த ஆராதனை அப்பா நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம உட்காரலாம். அதயத்தில் மீண்டுமாக தேவன் நம்மை அழைத்து நம்மளெல்லாம் நல்ல பிரகாசமாக ஆராதிக்க வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்புங்க, கர்த்தர் கண்டிப்பா தேவன் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் இல்லையா? பிள்ளைகளும் சபையும் பிதா முன்பில் நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பு. ஆசாரியர், தீர்க்கதரிசிங்க, மூப்பருங்க, விசுவாசிங்க, இது மாளிகைன்னு சொன்னார். ராஜா மாளிகையில் ராபகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராபகலாய் அமர்ந்திருப்பேன். எந்த பில்டிங்கும் எந்த ஒரு அரண்மனையும் அழகு அல்ல. மைசூர் மகாராஜாவுடைய அரண்மனை கூட இல்லை. அப்பா எங்களை ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், விசுவாசிகள், பாடல்கள், துதிக்கிற ஆராதனை மிகவும் எனக்கு இது ஒரு மாளிகைன்னு சொல்லுங்க. அப்பா சீக்கிரம் எனக்கு அந்த மாளிகையை திறந்து தந்து மறுபடியும் நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நீங்க கெஞ்சி கேளுங்க. நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டுமே வேணும். பிள்ளைகளும் வந்து நிற்கணும் ஆண்டவரே என்று நம்ம அவரிடத்துல கேட்க வேண்டும். அதுக்கு நாம் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவன், ஒரு வீட்டு தலைவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 1. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே பாருங்க. பட்டாளம்னா ஆர்மி, மிலிட்ரி. ஒரு மிலிட்ரிக்கு அப்பா ஒண்ணுமே இருக்காதுங்க. சின்ன ஒரு பதவியில் இருந்தா கூட எல்லாம் ஆட்டிடுறாங்க வெளியே. போலீஸ்க்கு போனா நான் சொன்ன அப்படியே என்ன ஆயிடும், அப்படி கட்டுறோம். சரக்குல இருந்து கிடைக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். போனா ட்ரெயின்ல போனா அவங்களுக்கு ஃப்ரீ, எல்லாத்துலையும் அவங்களுக்கு முன்னால கட்டணுமா. அந்த இது டேக்ஸ் கலெக்ட் பண்றாங்க பாருங்க, ரோட் டேக்ஸ். அங்க போனாலும் ஒரு கார் எடுத்து டெக்டின் காமிச்சா அங்க கூட போகும். அப்படியா இருக்கிற ஒரு மனுஷன் இந்த நாள் எவ்வளோ பெருமை இருக்குதுங்க. மிலிட்ரிக்காருக்கெல்லாம் சம்பளம் கரெக்டாக வந்துருக்குது, கரெக்டாக இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் இன்னும் கற்றுக்கணும். ஆனால் அவங்களுக்கு பென்ஷனெல்லாம் கரெக்டாக வருது. ஆனால் கர்த்தருக்கு பாட்டு மட்டும் பாருங்க. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். யார் செலுத்துறாங்க? யார் கரெக்டா இருந்தாங்க? மிலிட்ரிக்கார் கரெக்டா இருக்கிறாங்களா? இவர் பாருங்க, கொர்னேலியோ அவர் பேரு. இத்தாலியான்ற இட்டாலி தெரியாதா? என்னமோ இங்கோக்குதுன்னு நினைக்காதுங்க. இட்டாலியிலேருந்து சோனியா காந்தி வந்திருக்குது நம்ம நாட்டுக்கு இல்லையா? நம்ம இந்திரா காந்தியோட மருமகம் அது இட்டாலியிலேருந்து தான் வந்துச்சு. அப்போ இந்த இட்டாலி கூட ஆண்டவருடைய பார்வையில் இருக்குது பாரு. அதில் கூட எவ்வளோ பேர் இந்த கொரோனாவில் செத்துட்டாங்க. இவர் பேரு கொர்னேலி. இவர் பேர் வந்துட்டு அதிபதி. அதுவும் பட்டாளத்துக்கு 100க்கு அதிபதி. அப்ப ஒன்னும் இல்லை, அதுக்கே இவ்வளோ பெருமை. மிலிட்ரிக்காரங்களும் ஒரு போட்டோ பிடிச்சி அப்படி வச்சிருவாங்க. அவங்கள பார்த்த பயம் ஆயிடும். ஆனால் இப்போ எப்படி இருப்பாங்க? இப்பெல்லாம் நாங்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டோம். அப்படி ஒரு போலீஸ், ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டாங்க, அவங்க போட்டோ பிடிச்சி அப்படி வைக்கணும். ஆனால் இவர் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவர் காலத்தில் பெருமையே காட்டல. ஆனால் ஒரு 100க்கு அதிபதி என்ன பவர்ல இருந்தாரோ. ஆனால் ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தால், பட் இத்தாலியா
பட்டாளத்தில் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவன். அவன் மிலிட்டரிக்காரர். எப்படி இருந்தாரு? ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா அவங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு. இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே அவங்களுக்கு எல்லாமே கொடுக்கப்படுது. அவங்களுக்கு எதுவுமே நிறுத்தப்படுறது இல்லை. ஆனால் அவங்க ஒரு கர்வமா இருக்கலாம். நான் மிலிட்டரியில் இருக்கிற, ஏன்னா எனக்கு மாசம் கரெக்டாக பென்ஷன் வந்துடுது, எனக்கு எல்லாமே வருது, எனக்கு சம்பளம் எல்லாமே, எனக்கு எல்லாம் சலுகையெல்லாம் இருக்குது, லோனு எல்லாமே கொடுத்துறாங்க கவர்மெண்ட்ல, மிலிட்டரிக்காரனா எல்லாம். ஆனால் இவர் தேவனை தான் நம்பினார். இவர் ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் தேவனை நம்பின ஒரு கொர்நேலியு. அவரை நான் படிக்கும் பொழுது வீட்டில் அவர் எப்படி இருந்தாரு, அதுதான் இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் அல்ல, அவர் வீட்டிலே இருந்த கொர்நேலியு தான் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வீட்டிலே ஆராதித்து கொண்டு உங்க வீடுகளில் நீங்கள் காணப்படுகிறீர்கள். இவரை போல தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவர். எல்லாம் ஜனங்கள்லாம் பார்க்குறவங்க, கடவுளுக்கு ஒரு பொய் சொல்ல மாட்டாரு, ஒரு சண்டை போட மாட்டாரு. யாருன்னா என்ன பேசினாக்கா அப்படியே எவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் வெளியே அப்படியே பொறுமையா வந்திருப்பாரு. அதனால ஜனங்கள்லாம் சாட்சி கொடுக்குறாங்க, ஐயோ இவரை மாதிரி இப்ப யாரு இவங்க அப்படி இருக்கிறாங்க, மிலிட்டரிக்காக தேவனுக்கு பயந்தவங்க சொல்லுவாங்களா? இல்ல, ரோட்ல வந்து அப்படியே மான மரியாதையே போயிடும். ஓ, நான் கடவுளுக்கு பயப்படுறோம். பக்கத்துல தெரிஞ்சுக்கணும், பக்கத்துல பார்த்து சொல்றாங்க, இவன் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செஞ்சு அப்படியே இன்னும் நிறைய தர்மங்கள். நம்மளுடைய சரீரத்துல பாருங்க, விரோதி யாருன்னு சொன்னா நம்மளுடைய சரீரத்திலேயே தான் இருக்குது. நம்மளுடைய ஆவி சொல்லும் செய்யும், தான தர்மங்களை செய்ய சொல்லும், ஆனா மாமிசம் சொல்லும் செய்யாது. எத்தனை பேருக்கு இது ரெண்டு போராட்டம் நீங்க பார்த்தது இல்லையா? கொடுக்கணும் தான் நினைக்கிறீங்க, அதுக்குள்ளவே மாறிடுவோம். யாரு மாத்துறது? நமக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ளஷ், அது மாமிசம், அது உடனே வரும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லிட்டு பாருங்க, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. பாருங்க, இது வானா வச்சுக்கோ, உனக்கு நல்லா பிரயோஜனமா இருக்கும், நீ ஏன் தர அப்படின்னு மாமிசம் சொல்லும். ஆவி சொல்லும், ஐயோ கொடுத்தா கொஞ்சம் பொருளை பண்ணாலும் போகலாம், இல்லை நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ உதவுவாங்க, இல்லை பரவாயில்ல உதவுனா பரவாயில்ல, நம்ம இந்த நேரத்துக்கு எனக்கு ரொம்ப அப்படியெல்லாம் பார்த்தா விசனமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பெஜாராக இருக்குது, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஆவி சொல்லும். ஆனால் இது ரெண்டும் என்ன ஆகுதுங்க, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை, நம்ம செய்யணும்னு நினைச்சதை அது செய்யாதபடிக்கு செய்யவே கூடாது. அப்போ வெளியிலேருந்து யாரும் வர்றதில்லை. மனுஷன் வெளியிலேருந்து யாரும் சொல்ல செய்யாத அப்படி சொல்ல மாட்டான். யாரும் சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம், ராத்திரி சொன்னாங்க செய்கிறேன்னு, பொழுது மிஞ்சி இல்லைன்றாங்க. அதுக்குள்ளே யார் வேலை பண்றதுங்க? மாமிசம். நம்ம தப்பா சொல்லுவோம், யாரும் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க, அவளும் நேற்று செய்யறாங்க, இன்னைக்கு அதுக்குள்ளே யாரோ சொல்லி கொடுத்துருந்தாலும் மாறிடுறாங்க. அப்போ தேடுவோம், யாரும் வீட்டுக்கு போறாங்க பார்க்கலாம், அப்படி யாரும் போறாங்க, யார்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க, அவங்க தான் மாத்திட்டு இருக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்ற மாமிசம், அந்த ஆவி உன் உடம்புலே இருக்குது, அது நீ செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமா இருக்கிறது. இதைத்தான் கொர்நேலி ஜெயித்தார். அவர் கூட ஒரு மனுஷன் தான், அவர் கூட தான தர்மங்களை செய்தாரா, செய்வானா அப்படின்னு நினைச்சா அதை ஜெயித்தார். அதனாலதான் அவர் இந்த தானா தர்மன்ற பட்டியலில் வந்தார் ஆண்டவர்கிட்ட. தானா தர்மம் மிகுந்த ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மிலிட்டரி ஆபீசரு இது செய்வாரான்னு பாருங்க. எத்தனையோ தெய்வங்களை வணங்கி கொண்டு எத்தனையோ பேர் மிலிட்டரி ஆபீசராக இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஜனம் இது போல இருக்கணும். ஒரு மிலிட்டரி ஆபீசரு எப்பொழுதும் எப்படி ஜெபம் பண்ணார்? வீட்டில் இருந்ததுனால. நம்ம எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறோம். அவர் வீட்டார் அனைவரோட கூட வீட்டில் தான் ஆண்டவரே வர வச்சாரு. வீட்டிலேயே எல்லாராலும் முடியும். வீட்டில் இருந்தாலும் கூட உண்மையும் தேவ பக்தி ஆண்டவர் பார்க்கறது. உன்னுடைய பக்தி, உன்னுடைய தேவ பக்தி, தேவனுக்கு பயம். பக்தி வேற, பயம் வேற. பயம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பயம் இருக்கிறவங்க கண்டிப்பா தேவனை உங்க வீட்டுக்கு வந்து ஆசீர்வதிப்பார்.
ஞாயிற்றுக்கிழமை என்ன இப்போ பரவாயில்ல விட கொஞ்ச நேரம் தூங்கலாம், ஐயோ லாக்டவுன்ல இருக்கிறோம் அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைங்க உண்மையாவே தேவனுக்கு பயப்படுவாங்க. இது ஞாயிற்றுக்கிழமைனா எப்படி இருக்கும் அப்படியாவே இருப்பாங்க. எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி இவர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போது பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவதூதன் தன்னிடமாக வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு பாருங்க. தரிசனம் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். அவருக்கு யாரும் ஒண்ணுமே தெரியல, வெறும் வெளிச்சம் வந்து தேவதூதன் வர அவங்க 2 பேரும் இப்போ பேசுறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவர் அப்படியே இப்போ ஒரு வெளிச்சம் வந்த பிறகு இந்த பக்கம் கண்ணே போவார். நம்ம ஒரு மனுஷனை கேட்ச் பண்ணோம்னா உனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தாவே போதும், நீ அப்படியே நின்றுடுவ. அந்த மாதிரி இவர் கொர்நேலி அப்படியே என்ன பண்றாங்க, அவங்க பொண்ணாட்டியோ புள்ளியோ ஒன்றும் தெரியல, அந்த தேவதூதனையே உற்று பார்க்கிறார். அவரையே உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். என்ன வேணும்? நான் பயபக்தி உள்ளவன், நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன், தானா தர்மம் செய்திருக்கிறேன், இன்னும் என்ன குறை என்னிடத்துல? எல்லாரும் வந்து அதுதான் கேட்கணும். இன்னும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அப்பா என்னன்னு கேளுங்க, என்னப்பா செய்யணும், நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் ஐயா? இந்த நாட்களில் நீ எதை எதிர்பார்க்கிறாய், என்ன வேண்டும் ஆண்டவரை? என்னையே தருகிறேன் ஐயா. இன்னும் 4 பேருக்கு வேணாலும் ஆண்டவர் நம்முடைய வருகை பற்றி சொல்ற ஆண்டவர், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து இவரு கேட்கிறாரு. என்ன என்று சொல்லும்போது அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. நம்மளுடைய என்ன பூமியில என்ன கட்டுறோமோ, அது பரலோகத்தில் கட்டப்படும் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு செஞ்சிருந்தா வந்த அவ்வளவே ரொம்பிடுச்சு பாவுது, உந்து வந்து எட்டிடுச்சு பாருங்க எவ்வளவு செஞ்சு. இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி போயிட்டு யார பேதுரு போய் கூப்பிடு. ஆனா அவன் இங்கே இல்லை, அவன் வந்துட்டு ஒரு தோல் பதனிடுகிற வீட்டிலே அவர் கடலோரத்தில் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்கெல்லாம் கடல் ஓரத்தில் போய் யாருன்னா வீடு கட்டுறாங்களா? அவ்வளோதான் இப்பெல்லாம் கடலே கொந்தரிச்சுக்கிறாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா அவனுடைய வீடு 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. அவரும் ஒரு பயபக்தியா இருப்பாரு, எனக்கு அப்ப கடல் வந்து எடுத்துட்டு போயிட்டோ தெரியல. கடலோரத்தில் ஒரு வீடை கட்டி கர்த்தரை நம்பின்னு இருக்கிறாரு அந்த ஒரு மனுஷன் சீமோன். அவர் தோல் பதனிடுகிற வீட்டில தோல் எல்லாம் பதப்படுத்துறாங்களே, நிறைய காரியங்களுக்கு யூஸ் ஆகுது. தோல் ஹேண்ட்பேக் யூஸ் ஆகுது, பெல்ட் யூஸ் ஆகுது, செருப்புக்கு யூஸ் ஆகுது, கோட்டுக்கு யூஸ் ஆகுது. தோல் வந்து காஸ்ட்லி தான் இல்லையா? அந்த பதனிடுகிறவங்களுடைய வீட்டிலே இந்த பேதுரு இருக்கிறான்னு ஆண்டவருக்கு நல்லா தெரிந்து பாருங்க. எங்க இருக்கிற, எந்த வீட்டுல இருக்கிற, எந்த மூலையில இருக்கிற எல்லாம் கர்த்தரை அறிகிறார். கொர்நேலி தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர் 2 பேரும், குடும்பத்துல 2 பேரும் கூப்பிட்டுக்கிறாரு. அவங்க 2 பேரும் எங்க ஆபீசர்ல 2 பேரும் அனுப்புறாரு. நான் போக முடியாது, நீங்க போங்க. 2 பேரும் அனுப்பி போர் சேவகரில் ஒரு சோல்ஜர்ல ஒருத்தர் தேவனுக்கு பயம் பக்தி உள்ள ஒருவனை அழைத்தார். பாருங்க என்ன மதி காலையும் கொடுக்குறாரு. நீ போன்னு சொல்றது இல்லை, உண்மையாகவே கர்த்தருக்கு அவர் பயந்து இருக்கிறதுனால யார் நல்ல ஃபேத்தா இருக்கிறாங்களோ, ஆண்டவருக்கு யாரு இந்த சோல்ஜர்ல யாரு ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறாங்களோ, ரொம்ப அது தெரிஞ்சதில்ல. பயபக்தினா தெரிஞ்சிடும், நம்ம நடக்கையிலே தெரிஞ்சிடும், நம்ம பேச்சுல, நம்ம ஒரு பேசும் பொழுது பயப்படுறது, கடவுளுக்கு பயப்படுறது, கலகம் அது இதெல்லாம் வராது. அவங்கெல்லாம் வந்து கடவுளுக்கு பயப்படும். அந்த மாதிரி ஒரு சோல்ஜரை அனுப்புறாரு. 2 வீட்டு ஃபேமிலியில 2 பேரும் சோல்ஜர்ல ஒருத்தரையும் அனுப்பி வைக்கிறாரு. அவங்க போய் இவர் என்ன செய்யறாரு, அதுக்கப்புறம் மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு போயிட்டாங்க. அனுப்புறதும் போயிட்டான். இந்த 3 பேரும் போயிட்டாங்க. யாருமே பிடிச்சுன்னு வரணும், இப்போ பேதுருவை பிடிச்சுன்னு வரணும். பேதுருக்கிட்ட போ. ஆனா விஷயம் என்னன்னு தெரியாது, ஆனா இப்போ அங்க நான் சொல்றேன், ஊழியக்காரர்கிட்ட பேசுவேன். நான் ஊழியக்காரோடைய இவரே சொல்லிடுறது ஒன்னாலங்க ஞானசானம் எடுக்க சொல்றாரு. இவ்வளவுதான் விஷயம். ஏன் அவரை சொல்லிடலாம் இல்லையா?
கொர்நேலியுட்ட சொல்லிடலாமே. ஆனால் ஒரு கை வேண்டும் அவருக்கு. யார் வேண்டும்? திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்வதும் நீதானையா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்வதும் நீதானையா. எஜமானே லாக்டவுன்ல கூட எத்தனை பேர் நடத்திருக்கிறார்? ஒரு நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இவரை போய் அந்த பேதுருக்கிட்ட உடனே அனுப்பிட்டார். 3 பேரும். பேதுரு அங்க பாருங்க, பேதுரு அவரும் ஜெபம் பண்ணும்படி, பேதுரு கூட எல்லாம் ஜெபிக்கிறாங்க. வீட்டுல நீங்க ஜெபம் தான், ஜெபம் பண்ணுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. பேதுரு என்ன செய்யறாரு? அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினார். அவரும் வீட்டுல தான், அவரும் மேல போய் தனியா போயிட்டு மேல ஜெபிக்க போறார். மேல் வீட்டு அறையிலே அவரும் ஜெபம் பண்ணும்படி ஏறினார். அவன் மிகுந்த பசி அடைந்து, ரொம்ப பசி ஆயிடுச்சு, மேல ரொம்ப பசி ஆயிடுச்சு, பசி உண்டாயிடுச்சு. சாப்பிட மனதா இருந்தான். எதாவது சாப்பிடலாம், எதாவது சாப்பிடலாமா? அப்ப பாருங்க, அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் கொஞ்சம் சாப்பாடு பசின்ற நேரத்துல கூட ஆண்டவர் கேப்ல வந்து என்ன பண்ணிடுறாருன்னா தரிசனம் கொடுத்துறாரு. பசி கொஞ்சம் சாப்பாடு செய்யுங்க, என்ன இது அது இதுன்னு ஆயத்தம் பண்ற வேலைக்குள்ளவே ஒரு தரிசனம் கொடுத்துருவாரு. என்ன இந்த லாக்டவுன்ல கூட அப்பா எனக்கு இவ்வளவு பேசி வச்சிருக்காரு. நான் சொன்னேன் ஷைலஜாட்ட 3 சப்ஜெக்ட் நான் எங்க தான் எடுக்கிறது, என்ன பண்றது? 1 மணி நேரத்துல ஸ்பீடா பிக்கப் பண்ண மழை போய் சொல்லி முடிச்சிடணுமா? நான் என்ன பண்றது? ரொம்ப நேரம் உட்காந்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்கணும். அதுக்காக நம்மளும் ஸ்டார்ட் பண்றோம். மழை சீக்கிரம் பாட்டு, ஜெபம், ஆராதனை எல்லாமே குறுக்கி கொடுக்கணும். அவ்வளோ அந்த நாளுக்கு இந்த நாளுக்கு ரொம்ப வித்தியாசம் ஆயிடுச்சு. ஆனா இந்த சாப்பிட்ற நேரம், அந்த பசி நேரத்திலேயே கூட ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வானம் திறந்திருக்கிறதையும் 4 மூலைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி வர தரையில் விடப்பட்டு இருக்கிறதாகவோ பெரிய ஒரு துப்பட்டி ஒன்று இறங்குது. ஒரு கூட்டு மாதிரி இறங்குது. இவர் பார்த்துருக்கிறார். பசியெல்லாம் ஓடிடுச்சு, பசியெல்லாம் போயிடுச்சு. பசி மாமிசத்துல பசியா இருந்தாரோ, ஆவியில இப்ப பசி அவருக்கு. இப்போ அவருக்கு நல்ல ரொம்ப பசினா பசி. அது எதை குறிக்க தெரியுமா? ஆத்ம தாகம். ஆத்ம தாகம். ஆண்டவர் அவ்வளவு தாகமா இருக்கிறார் தெரியுமா? உங்களை விடுவாரா? யாரையும் விட மாட்டார். இந்த வானம் பூமி படை தேடினோம், வாடினேன் உன்னை இழந்து. வானம் பூமி படை தேடினோம், வாடினேன் உன்னை இழந்து. தேடி ரட்சிக்க பிதான பிறவே ஓடி வந்து மாறிடனா. தேடி ரட்சிக்க பிதான பிறவே ஓடி வந்து மாறிடனா. அந்த விருத்த சேதனம் பண்ணிட்டு தான் அவங்க கோயில் போயிடலாம், அவங்க எல்லாம் பண்ணிடலாம். எல்லாம் பார்த்தாரு, எடுத்தாரு பாருங்க சிலுவைய. இவங்க எல்லாம் தோல் எவனுக்கு வேற? இவன் தோல்
தோலை அறுத்து நிறைய குவிச்சிருவாங்க. உனக்கு இத்தனை வேணும், ஐயோ மாமிசம் வேண்டாண்டா, எனக்கு எனக்கு ஆவியில நீ வேண்டும், ஆவியில வேணும். விருத்த சேதனெல்லாம் ஒழிச்சிட்ட. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 11 பாருங்க, சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனா இருந்தால், இதுவரைக்கும் தோலே கேட்டதுனால நிறைய தோல் நிறைய ரொம்பிட்டு இருக்கும். விருத்த சேதனம் அதை நான் பிரசங்கித்திருந்தால், இதுவரைக்கும் என்னத்திற்கு துன்பப்படுகிறேன், இதுவரைக்கும் நாம ஏன் அழுவணும்? எனக்கு கூட அழையா வந்துருது. அப்பா எதனால அழ வருதுனாக்கா, அந்த சிலுவையை நினைச்சா. எத்தனை பேருக்கு சிலுவையை நினைச்சா துன்பமா மாறிடுறீங்க? அது வருஷத்துக்கு ஒரு முறை வைக்கிறான், குட் ஃப்ரைடே அன்னைக்கு தான் நீ அழுதுக்க மாட்டேனால இல்லை, தினமும் சொல்லுங்க, எனக்காக ஜீவனை விட்டவன். அவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கலாத்தியருக்கு சொல்றாரு, நான் இந்த விருத்த சேதனம் மாமிசத்தை கேட்டிருந்தாக்கா அது என்னதுக்கு? நான் அது துன்பம் ஏன் இப்ப நான் பண்ணேன்? அப்படியானால் சிலுவை பற்றி வரும் இடரல் ஒழித்திருக்குமே, இடரல் தான் இது. சிலுவை நமக்கு ஒரு கஷ்டமா இருக்குது. ஏன் இவ்வளவோ கஷ்டப்பட்டார்? எதுக்காக இந்த மாதிரி ஒரு அவசரப்பட்டார்? எத்தனை பேருக்கு புரியுது? அப்பா உன்னோட அன்பு எனக்கு தெரியுதுப்பா, அதிலே உன்னை அன்பு தெரியுது ஆண்டவரே, என்னை நேசிக்கிறது. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பிறம் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பிறம் நேசியாமல் இருப்பேனோ. சிலுவை வரும் இடர்கள் ஒழித்திருக்குமே, நம்மளுக்கு அப்புறம் என்னத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆண்டவரே. அந்த தாவீது சாலமோன் இவங்க எல்லாம் பார்க்கல, ஆனா எங்களை கொண்டாந்து இந்த சிலுவையெல்லாம் காமிச்சு அடி வாங்குந்தோம், உன்னை கொண்டு போய் நிறுத்துந்தோம், யூதாசு காட்டை கொடுத்ததோம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கிறது. ஆனாலும் கூட அது ஒழிந்துட்டு இருக்கோம். வெறும் மாமிசம் கேட்டா மாமிசத்தை பலி செலுத்திட்டு போயிட்டு இருப்போம், கவலையே இருக்காது. ஒரு பாவம் செஞ்ச ஒரு ஆடு கொடு, இதை பண்ண அது ஏதாவது கொடுத்த ஆண்டவர் அப்படி வரவே இல்லை. ஆண்டவர் அவர் அந்த அன்பை வரவேற்றார். தேவனுக்கு பயப்படுதல், தேவனுக்கு பக்தி வேணுமாயிடுச்சு. எனக்கு இந்த பலிங்க வேண்டாம் என்று சொல்லி உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமா இருக்கும். என்ன சொல்றாரு? சிலுவையை குறித்து உபதேசம் அது துன்பம் தான், ஆனால் அதை நீ தியானிக்கும் பொழுது, சிலுவை குறித்து உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு எப்படி இருக்குமாங்க? 1 கொரிந்தியர் 1:18 பைத்தியமா இருக்கும். கஷ்டம். இப்ப பாரு, லாக்டவுனுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டென்ஷன் ஆயிடுக்கிறாங்க. அப்ப நம்ம அப்பா சிலுவை எடுத்தாரு, அது என்னைக்கு தான் திங்க் பண்றாங்களா? இல்லை, இப்ப திங்க் பண்ண வைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல ஆண்டவருடைய வல்லமை அதிகமா தேவைப்படும். நிறைய ஊழியக்காரெல்லாம் சேர்ந்து ஒன்னா பாட்டு பாடுறாங்க, ஒரு நல்லா இருக்குது. இப்போ ஏன்னாக்கா எல்லாமே அப்படியே உமக்குப்பானவர் யார், இப்பதான் உங்க ஈக்குவல் பண்றதுக்கு தெரிஞ்சுக்குது. உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், கர்த்தாவே தேவரே உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார், கர்த்தாவே தேவரே உமக்குப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார். அதனால கல்லுக்குகிறவன் தரிப்புண்டு போவான். ஆனா 23 சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக அனுசரியாமல் நீங்க அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அன்புதான், அதான் சிலுவைனா அன்பு.
சிலுவையை பார்த்தா என்ன தெரியணும் உனக்கு? ஒரு நாள் அந்த சிலுவை நல்ல தலையில ஏறுந்தா திரும்பி உலகத்தை பார்க்கறதே இல்லை நம்ம. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தாயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தை பெரிதையா என்பேன், உந்தை பெரிதையா, உந்தை பெரிதையா என்பேன், உந்தை பெரிதையா. அன்பே 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 ஆரே உறவே ஆனந்த ஆனந்தமே ஆனந்த ஆனந்தமே. விருத்த செய்த சிலுவை தான் நம்மளை துன்பப்படுத்துது. அந்த துன்பம் நல்லதுங்க. உலகத்தில் உபத்திரம் ஆனாலும் சிலுவை குறித்த உபதேசம் கெட்ட பொருளுக்கு பைத்தியமாகும். நம்ம அந்த உபதேசம் நம்மளுக்கு தேவபலனா இருக்கிறது. இப்போ நீங்க வீக்னஸா இருக்கவே முடியாது. சிலுவையை நினைக்க 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 அதனாலதான் அப்பா சிலுவை எடுத்தார். நல்லதா இருக்கும் உங்களுக்கு, ஜாலியாவே இருக்கணும்னு நினைக்காதீங்க. அப்ப லாக்டவுன்ல இப்ப நீங்க எவ்வளவு ஒரு பலன் அடைவீங்க தெரியுமா? ஐயோ, அப்பாவே ஒரு நாள் லாக் பண்ணாங்களே, அவரே லாக் பண்ணாங்க, எப்படி லாக் பண்ணாங்க, ஆனாலும் அவரடி வீரமா இருந்தாரு. எப்படி உலகத்தை ஜெயித்தார், அந்த சூழ்நிலை எப்படி ஜெயித்தார். அது போல நம்ம ஜெயிக்க முடியாங்க. கர்த்தர் நமக்கு இந்த சிலுவையில நமக்கு ஆவியானவர் தான் என்ன செய்யற, ஆவியும் மாமிசமும். இந்த ஆவியும் மாமிசத்துல பார்க்கும்போது ஆவி சொல்லுது குடு, செய், நல்லது. மாமிசம் சொல்லு செய்யாது. இதெல்லாம் தான் கொர்நேலியு ஜெயித்தார். கடவுளுக்கு பயந்து ஜெயித்தார். ஜெயித்து வரும் பொழுது அவரை சொல்றாரு, நீ போ பேதுரு கிட்ட. பேதுரு இவரு போவதுக்கு முன்பதாக, அந்த 3 பேர் போறதுக்கு முன்னே பேதுரு வந்து தரிசனம் காண்றாரு. என்னன்னு, ஒரு துப்பட்டியில பல விதமான ஊரும் பிராணிகள் தீட்டுள்ளதும் பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் 10, 12 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டார். ஐயோ, இது என்னப்பா, இது ஊரும் பிராணி பூமியில அப்படியே போது, அது பறக்கிறது, 4 கால மிருகங்கள் எல்லாம் துப்பட்டையில இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இதுன்னு சொல்லும் போது அதுக்கு அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு, அடித்து பசி நிறைய கொடுத்துட்டாரு ஆண்டவர். என்ன கொடுத்தாலும் இப்ப என்ன பண்ணலாம், சில பேர் பசி எடுத்தாங்க, அப்புறம் வேற வழி என்ன பண்றது, எது இருக்கா அதான் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு பசி ஆண்டவர் கொடுத்துட்டு ரொம்ப பசியாக்குற நேரத்துல இந்த துப்பட்டியில பலவிதமான நான்வெஜ்ஜுங்கெல்லாம் வந்து இறங்குது. இவரு என்ன சொல்றாரு அதை பார்த்து, அப்பொழுது அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீற்றும் அசுத்தமா இருக்கிறது யாதொன்று நான் ஒரு காலம் புசித்ததில்லை. நான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. பீஃபா ஐயோ நான் சாப்பிட்டது இல்லை. அப்புறம் இன்னும் என்ன சொல்லுவா, 4 கால் எல்லாமே நானும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு பேதுரு கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறார். நான் இந்த மாதிரியெல்லாம் நான் தீட்டு இதெல்லாம் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. அதுக்கு தேவன் சொல்றாரு, சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே, நான் சுத்தம் பண்ணி இருக்கிறேன், அதெல்லாம் நீ என்னத்துக்கு தீட்டு நினைக்கிற என்று 2 தடவை சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. இப்படி இது போல ஒரு பேதுரு வந்து என்ன பண்றாருங்க, அப்படியே 3ஆம் தரமும் இதே மாதிரி சத்தம் உண்டாயிடுச்சு. பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. திருப்பி அந்த கூடு போயிடுச்சு. இதனுடைய அர்த்தம் அவருக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே ஒரு சொப்பன மாதிரி கண்டு இருக்கிறாரு. அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகிறேன். இதோ கொர்நேலியு அனுப்பப்பட்ட மனுஷர்கள் சீமோனை வீட்டு விசாரித்து கொண்டு வாசற்படியில் வந்து நின்றார். இவருக்கு ஒரு சொப்பனம் கொடுத்து இவரு ஏன் அப்படி உக்காரத்துக்குள்ளேயோ அந்த 3 பேர் வந்து நின்றார். கொர்நேலியு அனுப்பிட்டு பாருங்க, என்ன மாதிரி ஆண்டவர் செட் பண்றாரு. சில பேர் சொல்லி வச்சவங்களும் வரமாட்டாங்க, என்ன சொன்னாலும் வரமாட்டாங்க. ஆண்டவர் அனுப்புறதெல்லாம் கரெக்டா வந்துடும். ஐயோ நான் இப்பதான் நினைச்சேன், நீ வாய் சொல்றதுக்குள்ள மாதிரி நின்றுடுவாங்க. அந்த மாதிரி தேவன் அவர். அல்லேலூயா. அது போல ஏங்காத, கவலைப்படாத. நீ அப்பாட்ட சொன்னாவே அப்பா எல்லாம் வாசல்ல வந்து நிற்கும்படியா
உன் வாசல் அண்டையிலே நிற்கும்படி ஆச்சரிக்கிற தேவன் அவர். தேடி போக வேண்டவே வேண்டாம். அப்படியாக அவர் வந்து நின்று பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்க தங்கி இருக்கிறாரா? இவங்க சொல்றாங்க, ஐயோ இங்க பேதுரு, இங்க சீமோன் தான் முதல்ல தோல் பதனிட இருக்கிற வீடை முதல்ல கிடைக்கணும். அப்புறம் பார்த்தா பேதுரு, அவங்க வீட்டில் தான் பேதுரு இருக்குது. அப்போ இங்க யாருமோ இங்க சீமோனு சொல்லி கேட்கும் பொழுது பேதுரு தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இவருக்கு யோசனை யார் வந்தாலும் தெரியல. இவரு என்ன இது நம்மளுக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்தாருன்னு இவரு அதே யோசனை பண்ணி உக்காந்துக்கிறாரு. இந்த 3 பேரும் வந்து நிற்கும் பொழுது ஆவியானவர் பாருங்க, அங்க யார் வந்துட்டு 19ஆம் வசனத்துல ஆவியானவர் இதோ 3 மனுஷர் என்னை தேடுகிறார்கள் என்று சொல்லிட்டார். உடனே ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க, அவர் சொல்லிடுறாரு, பாரு உன்னதான் தேர்ந்து வந்துக்கிறான். அந்த 3 பேர் வந்து அங்க நிற்கிறாங்க. அவர் இப்ப நீ ஏன்ச்சியா அந்த 3 பேர் உன்னை தேர்ந்து வந்துக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் ஆவியானவர் உதவி செய்யறாருமா. ஆவியானவர் எவ்வளவு சீக்கிரம் உதவி செய்யறாரு. இவங்க எழுந்து அவர் போய் நிற்கிறாரு. இவங்க சொல்றாங்க, நீ எடுத்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாம, ஒன்னும் அவங்களை கேட்காத, எங்கிருந்து வந்த திருடனா என்ன எதுவுமே சந்தேகப்படாத, அவங்களுடனே கூட போ. அவங்க வந்துக்கிறாங்க, அவங்க கூட போ. அவ்வளவுதான். வந்து எப்படி இருக்குது பாருங்க. நம்மளது கொஞ்சம் பார்க்கறதும் பேசுறதும் பக்கத்துல கேட்கறதும் இதை கேட்கறதும் இனத்துக்கு வந்துக்கிறாங்கன்றதும் அதுக்கு தான் ஆவியானவரே. ஆவியானவரை நம்ம அழைச்சிக்கினா எல்லா கிரியைகளும் எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்க செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. முன்விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. முன்விருப்பம் இல்லாமல் இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமா, ஆவியானவர் திட்டமா சொல்றாரு, ஒன்னு கேட்காத உன்னை தேடி வந்துக்கிறேன்னு நீ பேசாம போ. பேதுரு சொல்றாரு, அப்பொழுது பேதுரு கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்தில் இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான். அதான் சொல்றாரு, ஒன்னு கேட்காத, நீ முன்ன சொல்லிப்போ. அவனுங்களை நீ யாரு எதுன்னு கேட்காத. இவருக்கு இப்ப இவர் மேல என்ன தெரியுமா, நான் தான் அதுன்னு ஸ்டேட்டஸ் சொல்லணும், அவ்வளவுதான். அப்போ இவர் சொல்றாரு, நீங்க தேடுறது நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன. இப்போ நீ தேடுது, நீ வந்தது இது வரைக்கும் தான் தெரியுது எனக்கு. ஆனா விஷயம் என்ன அது ஒன்றும் சொல்லியே வெறும் 3 பேர் தேடி முன்னதான் தேடி வந்துக்கிறான். அப்ப கேட்கும்போது அவங்க சொல்றாங்க பாருங்க, 22ஆம் வசனத்துல கொர்நேலியு பத்தி மற்ற மனுஷர்கள் சொல்ற சாட்சி பாருங்க. நம்ம இப்ப வீட்டுல இருக்கிறோம்னாக்கா சும்மா உட்கார வச்சுக்கிறாரா, வீட்டு பக்கத்துல எல்லாம் சாட்சி வர வைக்கிறதுக்கு வச்சுக்கிறார். வீட்டு பக்கத்துல எல்லாம் சாட்சி இருக்கணும். எப்படி சாட்சியாக வீட்டுல ஒண்ணு பாக்குறாங்க, பக்கத்து வீடு பாக்குறாங்க. அப்பெல்லாம் கிடைக்கவே மாட்டேன். காலையில போனா நைட்டு வருவேன், வீடு பட்டா பூட்டிட்டு இருக்கோம். இப்ப இவனை லாக்டவுன் பண்ணி வச்சு பக்கத்துல எல்லாம் சாட்சி வர வச்சுக்கிறாரு. என்ன இவங்க இப்பதான் உங்களை பாக்குறாங்க. அவ்வளோ பிஸியா இருந்தது. அப்போ ஒருத்தர் பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது இந்த கொர்நேலியுவை செக் பண்ணி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு அவர்கள் நீதிமான். கொர்நேலியு யாரு? வேலை மேல ஒருத்தர் சொல்றான் சோல்ஜர் நீதிமான். ஃபேமிலியில 2 பேர் சொல்றாங்க நீதிமான். இந்த 3 பேர் யாரு? 2 ஃபேமிலியிலும் ஒன்று வந்து வேலை மேல ஒன்று அனுப்பிக்கிறாரு, அவ்வளவுதான். இந்த 3 பேரும் எந்த வீட்டிலையும் வெளியில வேலையில உண்மையா இருந்திருக்கிறார். இங்க ஒரு மாதிரி வேஷம், வேலையில போயிட்ட ஒரு வேஷம். 2 வேஷம் கொர்நேலியு போடல, 2ம் ஒரே மாதிரி. வீட்டுல எப்படி இருக்கிறாரு அப்படிதான் அங்கேயும் வேலை மேல இருந்திருக்கிறார். அந்த 3 பேர் சொல்றாங்க, அவர் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று பெயர் பெற்றவனாகிய கொர்நேலியு. அவர் 100க்கு அதிபதி. உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாரு. நீ சொல்றது என்ன சொல்லி அவர் உட்காந்துக்கிறார் கீழே. அவர் பாதத்துல உட்கார்ந்து உன் வார்த்தையை கேட்கறதுக்காக
அவர் 100க்கு அதிபதி. ஆனா அவர் 100க்கு அதிபதி. உம்மை நம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி. பாருங்க, வார்த்தைகளை யாரெல்லாம் உட்கார்ந்து கேட்கிறாங்களோ கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வார்த்தை தன்ன தப்பு கேட்கணும், கணக்கிறப்ப செய்ய அந்த வேலை செய் இதப்ப அவன் தரிப்புண்டு போவான். வார்த்தைக்காக பயப்படுற ஒரு நல்ல ஒரு வீட்டு தலைவர் இவர். தேவனோட வார்த்தை அசட்டையா நினைக்காதவர். தேவனோட வார்த்தைக்கு கேட்கும்படி உட்கார்ந்து இருக்கிறார். அவர் மாத்திரம் உட்காரவில்லை. 23ஆம் வசனத்துல பாருங்க, அப்படியே அவர் வந்துட்டு என்ன பண்ண, வார்த்தை கேட்கும்படி உட்கார்ந்து இருக்க கட்டளை பெற்றார். அவர் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கட்டளை வாங்கிட்டாருப்பா. அவர் வந்து உன்னை கூப்பிட்டு வந்து உன் வாயில வர வார்த்தையை அவர் கேட்கணும்னு கட்டளை பெற்றிருக்கிறார். சொல்லும் பொழுது இந்த பேதுரு அவர்களை உடனே அழைத்து அவளுக்கு உபச்சாரம் செய்து, பாருங்க, நான் ஊழியக்காரன் அப்படியா நானும் வந்துட்டு மேலே உட்காந்து கீழே உட்காந்து கேட்க போறேன்னா அப்படிலாம் நினைக்கல. பேதுரு வந்து அவங்களுக்கு உபச்சாரம் செய்தார். உபசாரனாக்கா சாப்பாடு கொடுக்குறதோ, எவ்வளோ தூரத்துக்கு வந்தாங்களோ அவங்கள அவரு நேசிக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் உபச்சாரத்தை கற்றுக் கொடுத்தார். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் இவர் போல் மேலுள்ளவர் உயிருள்ள வரையின் புகழ் பாட வேண்டும். தூயவரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயவரே தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். அம்மா என்ன மாதிரி மாஸ்டர் அப்பா அப்பா அம்மா எல்லாமே சொல்ல வேலை செய்யறத கூட கற்றுக் கொடுத்துருக்குறாரு. உபச்சாரம் அப்படியே துண்டை எடுத்து கட்டின்னு வேலை செய்யறத கூட கற்றுக்கணும். மீனை பொறிக்கிறதும், அதை பண்ணுறதும், காலை கழுவுறதும். பேருந்தெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்படியே பெரிய தாண்ட உட்கார முடியுமா? உபசாரம் சார் அந்த 3 பேரையும் கவனிக்கிறார். மறுநாளிலே ஒரு நாள் தங்க வச்சிருக்கிறார். மறுநாள் புறப்பட்டான் கூட. அந்த சகோதரிகள் சிலரும் அவனோடனே கூட போனார்கள். எல்லாம் பேதுருவோடு ஓடுறாங்க. நிஜமாவா பெரிய ஆபீசரு இவரு வார்த்தையை கேட்கறதுக்கு உட்காந்துக்கிறாரா? அதை பார்க்கறதுக்கு கூட சில பேர் ஓடுறாங்க போனாங்க. மறுநாளே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார். கொர்நேலியு உறவின் உரையாடை தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து கொர்நேலியு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக கூப்பிட்டுக்கிறார். கொஞ்சம் வாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் வராரு. எத்தனையோ பேர் வீட்டு கூட்டங்கள்லாம் வச்சிருக்கிறீங்க, நான் பார்த்துருக்குறேன். பக்கத்து பக்கத்து ஜனங்களெல்லாம் கூட்டாங்க உட்கார வச்சுருவாங்க. அவங்கெல்லாம் எனக்கு தெரியும். இவங்க வந்து அப்படியே சுத்தரமா பயப்படுவாங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் பார்க்குவாங்க. இவங்களை பார்த்து என்ன பார்க்குவாங்க, அவங்கள பார்த்து என்ன பார்க்குவாங்க. அவங்க பயப்படுறத பார்த்து அவங்க கொஞ்சம் அப்படியே அந்த மாதிரி தான் இவரும் எல்லா மாதிரி கூட்டிட்டு வர வச்சுக்கிறார். ஜனங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர வச்சு கூடி வர வைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பாருங்க, வெயிட் நம்ம எப்படி தெரியுமா, எத்தனை மணிக்கான் பெரிய வாட்ச் ஒன்று கட்டிட்டு வந்துடும். எத்தனை மணிக்கு ஒன்றும் வரலையே எப்போ என்ன அவ்வளோ அழகாக உட்கார வச்சிருக்கிறாரு. என் கூட காத்துன்னு இருக்கோம். அவங்க போய்க்கிறாங்க நேற்று, அங்கேயே தங்கியும் நாளைக்கு கூட வரலாம். வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமான எனக்கு தேவனே பேசி இருக்கிறாரு சொல்றாரு. அப்படியே தேவதூதன் இறங்கி இருக்கிறாரு. முகமுகமா நான் பார்த்தேன். அவருடைய வார்த்தை என்னன்னு கேட்கலாம். எல்லாமே பயந்து உட்காந்துக்கிறாங்க. காத்து அந்த காத்திருப்பது வந்து ரொம்ப அழகாக தானியல்ல இருக்கும். தானியலின் புத்தகம் 12ஆம் வசனத்துல பாருங்க. 12ல இந்த புறஜாதிக்கு தான் இவருடைய சுவிசேஷம் போச்சு. இது அப்போஸ்தலர் வந்து இந்த கொர்நேலி வந்து ஒரு புறஜாதி. அதனாலதான் பல ஜாதிகள் ஆண்டவர் நம்மளாம் வந்து இஸ்ரவேலா ரொம்ப உட்கார்ந்து இருக்கிறதையும் நம்ம உரிமையா உட்காந்துக்கிறோம். நம்ம யாரு, அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தா கூட அந்த காக்கா மாதிரி இருப்போம் நம்ம. நான் நினைக்கிறேன் அவர் எப்படி இருப்பாரு, அழகிலே அவர் சந்திரன் போல், பிரகாசத்தில் அவர் சூரியன் போல்,
காத்திருக்கிறது கொஞ்சம் அங்கே ஞாபகம் வச்சுரு, காத்திருக்கிறது அங்கே போறேன்னு அதை மட்டும் ஞாபகம் வச்சுரு. இப்போ இவ்வளோ காத்துன்னு இருக்கிறார், இப்போ நம்மளும் காத்துன்னு இருக்கிறோம் இல்லையா? அப்பாவோட வருகைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கும் போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டு, 100க்கு அதிபதிங்க, 100க்கு அதிபதி. இப்ப இருக்கிற சும்மா ஒன்றும் துப்பாக்கியே இல்லாதது அப்படி போய் காலில் விழுந்து சொல்லி பார்க்கலாம். முட்டை போட்டு ஊழியக்கார காலில் விழுந்து சொல்லி பார்க்கலாம். உழவுமா? ஆனா இவருக்குள்ள ரொம்ப 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 அவரை போல வீட்டில் நம்ம இருக்கலாம், அவ்வளவுதான். எத்தனை பேர் இன்னைக்கு கொர்நேலியை ஃபாலோ பண்ணலாம்? அப்படியே தரையில அப்படியே முகங்குப்புற, அப்பா ஆண்டவர் உன்னை யாரப்பா நீ, உன்னை பற்றி தேவன் எனக்கு சொப்பனத்துல பேசினாரே, நீ யாரு? ஒன்னும் கேட்கல, உடனே காலில் வந்தார். அவ்வளவுதான். நான் காத்திருக்கிறேன் அவர் சொன்னார், விழுந்துட்டார். ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அதுக்கு பேதுரு அவனை தூக்கி எடுத்து அப்படியே குனிந்து தூக்கி நீரே பெரியவன் ஆக்கி நீரே, குனிந்து தூக்கி நீரே பெரியவன் ஆக்கி நீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, மறப்பினோ மறந்து போவினோ, மறப்பினோ மறந்து போவினோ, என்ன சொல்லி பாடிடுவேன், ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா, ஆயுதாலுதா ஆராதிப்பேனா, கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல காத்து வந்தீரே, என்னதோ செய்தீரோ தெரியலையே, என்னை எவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆமா, முதல்ல காலில் விழுந்தாரு. இவர் பாருங்க, இவர் தூக்கி எடுத்து எழுந்துரும், நானும் ஒரு மனுஷன் தான் என்றார். ஆனா மிலிட்ரி மேனு காலில் விழுந்தாரு பாருங்க, என்ன ஒரு உள்ளமெல்லாம் அப்படியே ஒரு தூக்கினார் இவர். ஐயோ, தூக்கி எழுந்து நான் ஒரு மனுஷன் தான். அவனுடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடி இருக்கிறது. இவரை மட்டும் கொர்நேலியு மட்டும் நினைச்சாரு, போனா உள்ள ஜென்னு உக்காந்துக்கிறாங்க பொறுத்தது. ஜனங்கள்லாம் கூடி பின்ன என்ன மாதிரி ஊழியம் செஞ்சிருப்பார் பாருங்க. போய் பேதுரு வர்றதுக்குள்ள என்ன மாதிரி ஊழியம் பண்ணி இருக்கிறாரு. அப்பா வர்றதுக்குள்ள நிறைய பேர் ஆயத்தப்படுத்து, உன் குடும்பத்துல நிறைய பேர் உன் குடும்பத்துக்கு ஆயத்தப்படுத்து, உன் குடும்பத்துல நிறைய பேர் அழைத்து கொண்டு வா. எல்லாரும் கூடி நிறைய பேர் குடும்பம். சில பேருக்கு நான் தனிமையா இருக்கிறவங்க, என்ன ஆண்டவர் பரவாயில்ல ஜெபிங்க அதுக்காக ஜெபிங்க, கத்த பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். அநேகர் கூடி வந்திருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி அந்நிய ஜாதிகளுடைய கலந்து அவரிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கதாங்க அந்நிய ஜாதி. யாரு? கொர்நேலியு யூதன் கிடையாது, அது அந்நிய ஜாதி. யூதனானவனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது என்று. அவங்க வேற, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலே வேற. நம்ம கூட இப்ப இந்தியா, இஸ்ரவேல் வேற. ஆனா ஆண்டவர் அங்கதான் தேவன், அந்த கடவுள் ஃபாரின் கடவுள், நீயா கும்பிடுறான். ஆனால் எஸ்தர் ராஜாத்தி இந்து தேசத்திலே, அப்படி முதல் எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பைபிள்லயே எந்த ஊர் பேரும் இல்லை, இந்தியான்னு இருக்குது. இந்தியா. அதுக்காக வீட்லயே கரங்களை தட்டுவோம், அப்ப நம்ம பைபிள்ல இருக்கிறோம். எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்தியான்னு இருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்க. அப்போ இந்த அந்நிய ஜாதியாவோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவா இருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டு இருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். போயிட்டு வர்றது யூதன்கள் கொர்நேலியுக்கெல்லாம் போக்க முடியாது. ஆனாலும் அதுக்கு தான் ஆண்டவர் என்ன காமிச்சாரு, டேய் அவன் நீ விளக்காத, அவன் புறஜாதியா இருந்தாலும் எப்படி இருக்கிறான் தெரியுமா, எனக்கு பயப்படுறான். தேவனுக்கு பயப்படுதல், தேவ வீட்டாளர் எல்லாம் நான் பார்க்கிற எல்லா குவாலிபிகேஷனும் கொர்நேலியு கிடைக்குது. அப்புறம் நீ எந்த சொந்தத்துல நீ வந்தன்ற சொந்த விட
இந்த அந்நியர் எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கடா. எலியா சொல்ல, ஓ நான் தான் ஊழிய செய்கிறேன் ஆண்டவர் சார் நீ சொல்லாத 7000 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ் will be there throughout this world. உலகத்திலே நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கம்மா, காத்துட்டு இருக்கிறாங்க அப்பாவுடைய வருகைக்காக. நீ அப்படியே ஐயோ என்னவோ அப்படி இல்லை ஆளே இல்லை காத்துன்னு ரொம்பவே காத்துன்னு இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நெருப்பா கண்ணீரோட காத்துன்னு இருக்கிறாங்கோ. என்ன ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவருக்கு பிளான் என்ன, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு கட்டறிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமும் அப்படிதான் இருக்கணும். புறஞ்சாதி இந்த கச்சா முச்சான் அந்த பெட்ஷீட்ல அசுத்தமானதாக இறங்குறாரு. இவர் சொன்னார், நான் எப்படி அடிச்சு புசிப்பது, நான் தீட்டுள்ளதை நான் புசிக்க மாட்டேன் சொன்னார். யார் உனக்கு தீட்டுனது? அப்புறம் தான் இவங்க வந்த பிறகு பார்த்துட்டு இவருக்கு புரிஞ்சிச்சு. அப்பதான் அந்த கனவு அந்த சொப்பனம். அவர் சொல்றாரு, ஐயோ நீங்க அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்று அசுத்தன் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். யாரு அசுத்தம் இவன் தீட்டு இவன் அப்படின்னா நான் சொல்லாதபடிக்கு எனக்கு சகலவித பிராணிகள் எல்லாம் எனக்கு காட்டினாரு. நான் தான் இதை தீட்டுன்னு சொன்னேன். அது இல்லை, நீ சொல்லாதன்னு எனக்கு காமிச்சிட்டாரு. நான் எப்படி கொர்நேலியுவே நானு நீ தீட்டு ஒன்று நீ யூதன். அப்பதான் அம்மா போய் தண்ணி எடுக்குது, ஒன்று சமாரியா, நான் சமாரியனா இருக்க நீ யூதனா இருக்க என்னிடத்துல நீ தண்ணி கேட்குது. அது ஜாதி காலம் ஜாதினா பார்த்துருந்தாங்க. இன்ன வரைக்கும் ஆண்டவர் ஜாதியை பார்க்கல. போடு ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர் ஜோதிகளின் பிதாவா நான் ஜாதியா ஜனமான்னு கேள்வி, நான் குடும்பமோ கோத்திரமோ ரத்தமா, நான் யாரோ? எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. ஐயோ நீ எந்த ஜாதி, நீ எந்த வேலை, ஒண்ணுமே இல்லாத உன்னை லட்டு மாதிரி தூக்கினார் பாருங்க ஞானஸ்தானத்துல. அதுதாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய கிரேட். என்ன என்னை மகனாக தெரிந்து கொண்டிரு, என்னை மகனாக தெரிந்து கொண்டிரு என்று சொல்லி அப்பாவுக்கு ரொம்ப வீட்டில் நல்ல நன்றி செலுத்தணும் ஆண்டவருக்கு. புறஜாதி அந்த கொர்நேலியை நான் சொல்ல மாட்டோம்பா, நான் எதிர்பேசாமல் வந்தேன். 29 நீங்கள் என்னை அழைப்பித்த போது நான் எதிர்பேசாமல் வந்தேன். எனக்கு முதல்ல சொப்பனை காமிச்சிட்டாரு. என்ன 3 பேர் அனுப்புறீங்களா, நான் ஒன்றுமே சொல்லிக்கல, நான் பேசாமல் வரதான் செய்யும். இப்பொழுது என்ன காரியமாக என்னை அழைப்பித்தீர்கள் என்று கேட்கிறேன் என்றான். என்ன காரியம்? கர்த்தருக்கு பயப்படுறவங்க இப்படிதான் பேசுவான். துணிகரமாக பேசிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. யோசித்து நிதானித்து, சரி நாங்கள் நான் எதுவும் பேசல, நான் இப்போ வந்திருக்கிறேன், இப்போ என்னத்துக்கு என்ன அழைச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நம்ம கூட அப்படிதான் இல்லையா? நல்ல ஞானமா இவங்க பாருங்க எப்படி. அதுக்கு கொர்நேலியு, இப்போ கொர்நேலியு டைரக்டாக பார்க்குறாரு இல்லையா?
கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்தில் தான் உபவாசித்து, நான் எப்படி இருந்தேன் வீட்டில் 4 நாளைக்கு முன்னால நான் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாயாக. அவன் கடலோரத்திலே தோல் பதனிருக்கிறவனாகிய சீமோன் வீட்டிலே தங்கி இருக்கிறான். அவன் வந்து உன்னிடத்தில் பேசுவான் என்றார். எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வந்து ஏதோ பேசுவேன்னு சொல்லிக்கிறார், அவ்வளவுதான். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். உன்னை கூப்பிட்டு வர சொல்லி இப்போ உன் வாயில வர்றதுதான் நான் கேட்க போறேன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பாருங்க, அந்தபடியே நான் உன்னுடனே உம்மிடத்துக்கு ஆள் அனுப்பினேன், நீங்கள் வந்த நல்ல காரியம், தேவனாலே உமக்கு கட்டளையிட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுது இங்கே தேவ சமூகத்தில் கூடி இருக்கிறோம். நாங்கள் பாருங்க, இவங்க எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து கூடி இருக்கிறது தேவ சமூகத்துல. பாருங்க, 2-3 பேர் அவருடைய நாமத்துல கூடினா ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவருடைய வீடாய் மாற்றிக் கொள்கிறார். அவர் அங்கே இறங்கி விடுகிறார், அவருடைய சமூகம் அங்கே இறங்கி விடுகிறது. இவங்க சொல்றாங்க, தேவ சந்நிதியில நாங்கள் வந்து இங்க கூடி இந்த இடத்துல காத்து கொண்டு இருக்கிறோம். நான் மாத்திரமல்ல, அநேகரை கூட்டி நான் இந்த இடத்துல நான் எல்லாரும் உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பொழுது பேதுரு பேச தொடங்குறார். என்னன்னு வாயை திறந்து விட்டாக்க அவர் பேசுவார். ஆண்டவர், கர்த்தர் நீ வாயை தர, நான் வாயை நிரப்புவேன், அவ்வளவுதான். என்னையா என்ன பேசுறது நின்று சொல்றார். பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல. யாரும் மகிமைப்படுத்துறாரு, ஆண்டவர் பார்ஷாலிட்டி இல்லை. அதுதான் இவர் தெரிஞ்சுக்கினார். என்னன்னு, நான் உயர்ந்த ஜாதி, அவன் தாழ்ந்த ஜாதி, இவன் கறி சாப்பிட்றான், அவன் மீன் சாப்பிட்றான், அவன் இவன் கிறிஸ்தவனா, அவன் கிறிஸ்தவன் எல்லாத்தையும் சாப்பிடுவான், ரொம்ப சுத்தம், ரொம்ப தீட்டு சாப்பிட்றது இல்லை, தீட்டானது ஒண்ணு, எல்லாத்துக்கும் அவர் பார்ஷாலிட்டி பார்க்கறது இல்லை. அவர் அவருக்கு தேவையானது உள்ளம்தான் வேணும் அவருக்கு. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்து மனேசரே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே, எந்த நாத்து மனேசரே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே உள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்து மனேசரே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. ஆமா, உள்ளம் வந்து இது பழைய பாட்டுக்கும் உள்ள வந்து அப்படியே ஊற்றுலேருந்து வர மாதிரி வருது. நான் புக்கில் தேனா அந்த பாட்டு கூட கேட்க மாட்டேன். சரி உண்டு, உள்ள அங்கே வச்சிருக்கிறதுனால வந்துச்சு, அவ்வளோ. அதனால எப்பவுமே புக்கை எடுக்காதீங்க, உள்ள நிறைய நிரப்பிக்கும். அப்பா அந்த உள்ளத்தை தான் கேட்குறேன். உள்ள அப்படியே உள்ளமெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கையிலே. அந்த உள்ளம் உருகணுங்க. அது யாருன்னா இருக்கட்டும், எந்த ஜாதினா இருக்கட்டும். கொர்நேலியு எந்த ஜாதியோ போயிட்டாரு வீட்டு உள்ள, இறங்கிட்டாரு வீட்டு உள்ள. அவனுக்கு பரலோகத்தையே கொடுக்க போறாரு. என்றைக்கான ஒரு உனக்கும் எனக்கும் அந்த உள்ளத்தை பார்த்து அந்த பரலோகத்தை சீக்கிரமாக அவர் சொல்லுகிறது. தேவன் பற்றாக்குறை உள்ளவர் அல்லன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அவர் யூதருக்கு மட்டும் அல்லன்னு தெரிஞ்சுக்கிறேன். பற்றாக்குறம் உள்ளவர் அல்ல, எந்த ஜாதியாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். இப்போ நான் something I have learned from the Lord, from you. நான் தான் இப்ப கத்துக்கினேன்றார். நான் என்ன சொல்லணும்னு நீ சொல்ற, ஆனா எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அவர் பட்சாபாதம் உள்ளவர் அல்ல. எல்லாருமே வேண்டும், எல்லாம் வேண்டும். எந்த ஜாதி எந்த ஜனமானாலும் அவருக்கு மட்டும் பயந்துட்டா, நீதியை செஞ்சுட்டா அவன் உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே கொஞ்சம் அவருக்கு கர்த்தருக்கு பயந்துட்டாங்க,
அவர் வந்து இறங்குறார். பயந்துட்டா போதும். எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பி வார்த்தைகளை அறிந்திருக்கிறீர்களே, அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்களே. அறிந்திருக்கிறீங்க ஏற்கனவே உனக்கு தெரியுமே. இப்ப இந்த நாட்கள் எல்லாம் தெரிஞ்சவங்கள தான் பேசுறேன். அறிந்திருக்கிறீர்களே, இப்பதான் உன்னை கூப்பிடுறதுக்கெல்லாம் இல்லை. வாணி இயேசு வந்தை வா. எங்கன்னா அடிச்சு கூப்பிடுறாங்களா பாருங்க. எங்கன்னா கிரவுண்டில் எப்படின்னா இங்க எங்கன்னா கூப்பிடுறாங்களா? அந்த நாள் எல்லாம் இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அப்படி கூப்பிடுவாரு. வாணி இயேசு வந்தை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. இந்த கூப்பிடுறதெல்லாம் போயிட்ட மாதிரி என்னவோ. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் அறிந்திருக்கிறீர்களே, அவங்ககிட்ட தான் பேசுறேன். நல்லா பைபிளை படிச்சு இன்னும் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட தான் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர்களே. யோவான் ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதா தேசம் எங்க நடந்த சங்கதி இதுவே. எல்லாம் எங்க வந்து எண்டாவதுல ஞானஸ்தானத்துல எண்டாவது. அப்போ கொர்நேலியும் நீ என்ன தெரியுமா ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். அதுதான் உன்னை இப்ப அனுப்பி இருக்கிறது என்னத்துக்கு? யோவான்ல இருந்து ஞானஸ்தானத்தை குறித்து பேசியிருக்கிறாங்க, பிரசவம் பண்ணி இருக்கிறாங்க. சரி, இப்ப தேவனுக்கு என்ன விருப்பம்னாக்கா, நீ கர்த்தருக்கு பயந்துருக்கலாம், நீ கர்த்தர் பைபிளை படிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். யூ நீட் பேப்டிசம். அவ்வளவுதான் ஆன்சர். என்ன? நீ எவ்வளவு பயந்துருக்கலாம், ஜெபம் பண்ணி இருக்கலாம், உபவாசித்து இருக்கலாம். ஆனா எங்க வந்து கன்க்ளூஷன் ஆகுது தெரியுமா? ஞானஸ்தானத்துல முடியுது. ஞானஸ்தானத்தை நீ என்ன பண்ணும் குறித்து இதுதான் தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. அதுதான் ரொம்ப உற்சாகக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆலயத்துக்கு போவாங்களா, எல்லாம் பண்ணுவாங்க. ஞானஸ்தானம் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்களா, எடுக்க மாட்டாங்க. சில பேர் சில இதை பார்த்துட்டு தான் இருக்கும். ஆனா அதுல என்ன ரொம்ப தேசமெங்கும் இதுதான், தேசமெங்கும் நடந்த சங்கதி. நான் யாரையும் கேட்கல பேப்டிஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம். இப்பெல்லாம் எவ்வளோ பேர் கேட்டுட்டு வீட்டில் வேணான்ட்டாக்க அப்படியே உட்காந்துருக்கோம். சில பேர் எப்படி நான் சர்ச்சுக்கு நல்லா கேட்பேன், நல்லா பெரியங்களா எடுக்கிறீங்களே ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதுன்னா, இல்லையா ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களாம். என்னவா இவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படியே அப்படி குதிரை மேலே உட்கார வச்சு அப்படியே இந்த குதிரை மேலே எடுத்தாக்கா காமிச்சுட்டு போறாங்களே, அந்த மாதிரி அப்படியே ஞானஸ்தானம் எடுத்து ஹைஃபையா அவங்களெல்லாம் காமிக்கிறதால எல்லாம் சீக்கிரட்டா. நானெல்லாம் வந்து எங்கதான் எடுத்தேன், ஒரு கல்லு பில்டிங் சர்ச்சில் ஏதோ பைபிள் காலேஜ் படிக்கும் போது எடுக்கிறேன்னால யாருமே கேட்கல. எனக்கு சொந்தம் பார்த்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபேமிலி பெருசுதான் இருந்தாலும் அந்த ஆவிக்குரிய ஜீவன் போகும்போது சிங்களா போனேன். யாரும் இல்லை. யார் போகாவிட்டாலும் நான் பின்தொடர்வேன், யார் போகாவிட்டாலும் நான் பின்தொடர்வேன், யார் போகாவிட்டாலும் நான் பின்தொடர்வேன். பின்னோக்கினான் 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 இயேசுவின் பின்னே போகட்டுமென்றேன், இயேசுவின் பின்னே போகட்டுமென்றேன், இயேசுவின் பின்னே போகட்டுமென்றேன். பின்னோக்கினான் 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 பின்னோக்கினான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கப்புறம் 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். என்ன பிரசங்கம் தெரியுங்களா? இயேசு பத்திதான். நசரேயனாகிய இயேசுவை தேவன் அவர் பரிசுத்த ஆவியினால வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் இவர் உட்காந்து அப்படி கேட்குங்கிறாரு. இப்போ கொர்நேலியு என்ன பண்ணுகிறாரு? இல்லை உட்காந்து இப்போ கேட்குங்கிறாரு. இப்போ இவரு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லியா? உங்களுக்கு சொல்லியா? வெறும் அப்படி இப்போ நடந்தாரு போனாரு பிசாசு துரத்தினாரு. நீங்களே பார்த்து இருக்கிறீங்களே, இங்கேயும் பார்த்து எத்தனை பேர் விடுதலை பெற்று இருக்கிறீங்களே.
அதுதான் அன்றைக்கும் இன்றைக்கும். புதுசா கேட்கிறாரு கொர்நேலி. ஆனா நீங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. நிறைய போன்லலாம் காமிச்சு பிசாசுகள் ஓடுறதெல்லாம் பார்த்து சில பேர் கேலி பண்ணுவாங்க. எங்க பாருங்க பரிசுத்தாவிய பரிசுத்த எப்படி இப்படியா, ஐயோ பிசாசு அதெல்லாம் சும்மாங்க, இதெல்லாம் லாக்டவுனுங்க. இப்ப ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் காணாமலே கொர்நேலி இப்பதான் விசுவாசிக்கிறார். ஆமாவா, பிசாசெல்லாம் தடுத்து வரா, நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்து இறந்தாரா. உன்ன போல என்ன போல கொர்நேலி இயேசுவை பார்க்கல, இயேசுவை பார்க்கல. அவருக்கு இவர் சொல்றாரு, ஐயோ நன்மை செய்யறதுல எப்படி இருந்தார் தெரியுமா இயேசு? நல்லவர் 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 இயேசு நல்லவர், நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். தேவன் ஒரு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதனாலதான் தேவன் பிசாசின் அகப்பட்ட நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது செஞ்சுட்டு இருக்கிறார். யாரெல்லாம் பிசாசை பிடிச்சி கஷ்டப்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சாங்க. அவங்க மட்டும்தான் அதிகமா ருசித்திருப்பார்கள். அவங்க தான் அதிகமா, நானே சொல்வேன், பிசாசு பிடிச்சு ஆண்டு விடுதலை கொடுத்தா நம்ம விட நீங்க தான் ரொம்ப ருசிச்சு இருக்கிறீங்க அவரை. பக்கத்துல நான் மரியாதை 7 பிசாசு போடுவா, மறித்த பிற்பாடு முதல்ல கல்லறைக்கு ஓடி வந்தவா. காரணம் தன் சரீரத்துல தன் ஆவியில ஒரு அசுத்த ஆவியில பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுத்தபடியா அந்த வல்லமை பிசாசுக்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ தீமையை தான் அனுபவிக்குவாங்க. பிசாசுகள் அப்பா கிட்ட வந்தது நன்மையா அனுபவிச்சாங்க. நல்லா சாப்பிடுற இப்பதான் ஐயோ என் முகமெல்லாம் சந்தோஷமா
ஐயோ என் வீட்டில எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. என்னை மாற்றின தேவன், நன்மை செய்கிறவரா அவர் சுற்றி திரிந்தார். தெரியுங்களா? நன்மை செய்யறதுக்கு எவனை சுத்தி நடக்க மாட்டான். அவன் நன்மை செய்யறோம், நம்ம தான் தேடின்னு போனோம். ஆனா நம்ம அப்பா சுத்தி திரிந்தான் நன்மை செய்ய. இவருடைய தேசத்திலே அவங்க எல்லாரும் பாருங்க, ஆவியானவர் இறங்கினார். கடைசியாக பார்க்கும்பொழுது 47 10:47 அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்கள் ஞானசாரம் பெறாதபடிக்கு எவனாக தண்ணீரை விளக்கலாமா என்று. நம்மை போல நாம் எப்படி பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறோம், அது போல கொர்நேலியை கூட பெற வேண்டும். கொர்நேலியை கூட நீ ஞானசாரம் பெறாதபடிக்கு இருக்கலாமா, கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசாரம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். ஓ, இதுதான் முடிவு. கட்டளையிட்டார் கொர்நேலிக்கு, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள. அவர் தேவனுடைய தரிசனத்துல கட்டளை பெற்றார், இவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும்படியான கட்டளை பெற்றார். இப்ப தானியேலுக்கு வரலாம். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழுப்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிறாத ஆபத்து காலம் வரும். பாருங்க, தானியேலுக்கு தரிசனங்கள் கடைசி காலத்துல ஏற்படுறதெல்லாம் தானியேல் ஆண்டு வெளிப்படுத்தினார். என்னதான் வரும் இதுக்கு மேல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவங்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பெயரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவங்க விடுவிக்கப்படுவாங்க. இப்ப தானியேலை நம்பலாமா? இதெல்லாம் உண்மையா? நான் சொன்னா அவரு வேதம் சொல்கிறது, பூமியின் என்று தொழிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய நேரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். சில பேர் எல்லாம் விழுந்து கொரோனால விழுந்து ஏச்சுக்குவாங்க. அப்படியே கொரோனால விழுந்து ஏச்சுக்குவாங்கன்னா என்ன ஆயிடுச்சு? கொரோனாவே வாங்கினாக்கா கொரோனால விழுந்து ஏச்சுக்கணுமா? விழுந்து ஏச்சுக்குவாங்க. சில பேர் செத்தே போயிடுவாங்க, சில பேர் நித்திய ஜீவனுக்கு வருவாங்க, சில பேர் நித்திய நிந்தை இகழ்ச்சிக்கும் விழுந்து எழுந்திருப்பார்கள். அப்படியே ஆயி சிக்காயி நோவாயி தோலாயி துருமாயி மெலிசாயி அப்புறமா திருப்பி எழுச்சிக்கணும். இது ரெண்டு. ஞானவான்கள் ஆண்டவர் யாரை கூப்பிடுறாரு? புத்தியா இருக்கணும், அவங்கதான் ஆண்டவருக்கு வேணும். அறிந்து இருக்கிறவங்க வேணும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் எப்படி இருப்பாங்க? பிரகாசமா. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். கொர்நேலியை போல அநேகரை போய் கூப்பிட்டு வந்தார். கொர்நேலியை போல நீதிக்குட்படுத்துவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதாகால பிரகாசிப்பார்கள். எப்பவுமே நல்லா இருப்பாங்க, பிரகாசமா இருப்பாங்க. யார் தெரியுங்களா? இந்த அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இருக்கணும். சொல்லு ஆண்டவரை பத்தி. யார் வந்தாலும் நீதிக்குட்படுத்து. வீட்டில் அப்படியே லாக்டவுன்ல இருந்து ஒரு இருக்காங்க. யார் ஆண்டவர் நினைத்தாலும் இப்ப கண்டிப்பா நீதிக்குட்படுத்துகிறவர்கள் சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நானும் என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. என்ன சொன்னார் ஆண்டவர்? இப்ப நீ எழுதுற பார்ப்பா, தானியேல சீல் போடுத்த. இது கண்டிப்பா நடக்கும். இதை நீ என்ன பண்ணும்? நீ முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்க ஓடி ஆராய்வார்கள். ஓடுவாங்க, மருந்து தேடுவான், அத்தை கண்டுபிடிக்குவான், அழிஞ்சு நிற்பான். ஆராய்வாங்க, அறிவும் பெருகி போவோம். நிறைய அறிவு பெருகிடும். என்னப்பா கம்ப்யூட்டர்லப்பா வான ரொம்ப அறிவு, எல்லாத்துக்குமே ரிமோட் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இன்னும் நம்மள சிப்பு ஏற்றிட்டாங்கன்னா நம்ம கூட எங்க போறோம்னு கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த மாதிரி இருந்தா எல்லாரும் சீக்கிரமா வாங்கிக்குவாங்க. புருஷன்ல எங்க போறாங்க கண்டுபிடிக்கலாம். பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு தான் செக் வாங்கணும் கஷ்டப்பட்டு. ஆனா பாருங்க, நம்மளுக்கு கூட கடைசி காலத்துல அறிவு 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 என்ன மாதிரி அறிவு பெருகி இருக்குது. தானியேல் சொல்றாரு, நீ சீல் போடு, இதை எழுதி சீல் போடு. கடைசி காலத்துல அறிவா இருப்பாங்க, அறிவுல பெருகிட்டு இருப்பாங்க. அப்பொழுது ஆகும் கர்த்தருடைய ஜனமும் அந்த அறிவுள்ள ஜனம். தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவருக்கு ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாக வேற 2 பேர் நிற்க கண்டேன். அப்போ இவர் ஒரு தரிசனம் பார்க்கிறார்.
பேதுரு ஒரு தரிசனம் பார்த்தாரு. பெட்ஷீட்ல பலவிதமான பிராணிங்க வந்துச்சு, அடிச்சு குசிடா எல்லாமே எனக்கு வேணும்னாரு. ஸோ கொர்நேலியா இல்லை ஜத்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு. அது அப்படி. இவருக்கு கடைசி காலத்துக்கு தானியேல்னா அந்த பேர் வந்து தரிசனம் பாருங்க, கடைசி நாளில் நடக்கிறது கூட அவர் காமிச்சார். அப்போ இவர் பார்க்கும்பொழுது அப்படியே ஆற்றுக்கு அக்கறையிலே ஒருவர் நிற்கிறதை சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீரில் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை பாரு, தண்ணி மேல நிற்கிறாரு. சணல் வஸ்திரம் தரித்தவர் தண்ணி மேல நிற்கிற மாதிரி இவர் பார்க்கிறார். பார்த்துட்டு இவர் கேட்கிறாரு, ஒருவன் அவரை கேட்கிறாரு, இது ஆச்சரியமான முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். இந்த மாதிரி அவன் சாவான், அவன் செத்து கூட பொழைக்க மாட்டியே, இந்த கடைசி காலம் எப்ப வரும் என்று கேட்கும்போது, அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவர் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அப்படியே கையை தூக்கி சொல்றார். அவரு, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும். ஒரு வருஷம், ஒரு காலம்னா ஒரு வருஷம், ஒரு காலம், ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் 6 மாசம் அரை காலம் செல்லும் என்றார். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் பரிசுத்த ஜனங்களுக்கு இப்போ டிஸ்டர்பன்ஸ் தான். ஆலயம் இல்லாம பரிசுத்த ஜனங்களை கொஞ்சம் செக் பண்றாரு, சிதறடிச்சுங்கிறார். இப்போ நிக்குவியா ஸ்ட்ராங்கா, கொர்நேலியு போல நிக்கணும் தான். 4 பேருக்கு ஆண்டவரை பத்தி பேசிட்டு தான் இருக்கணும். அது காலமும் உனக்கும் சம்மதமே இல்லையே. ஆண்டவர் சொல்றது செஞ்சு நிறு. சிதறடித்தல் தான் முடிவு பெறும்போது இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்னென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அவர் உயிர் மேல அப்படியே ஆணையிட்டு சொன்னார். நடக்குதா இல்லையா? இப்போ நம்மளுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ஐயா, மறக்கவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில. மறக்குவீங்களா இந்த நாள் லாக்டவுன்? மறப்பேனோ, மறந்து போவேனோ, மறப்பேனோ, மறந்து போவேனோ, உமை என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேனா, ஆராதிப்பேனா, ஆயுதாலெல்லாம் ஆராதிப்பேனா. கருவிலே தாய் கருவிலே அவர் மேல உயிர் மேல ஆணை வச்சு சொன்னது கண்டிப்பா நடக்கும். சிதறடித்தல் இருக்கும். பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா நான் எப்படிக்கிறேன் அப்படிக்கிறேன் என்ன சொல்லலாம், டுபாக்கு இந்த ரீலி அதெல்லாம் அடிச்சா சிதறடிச்சா நிக்கிறியா இல்லையான்னு பார்க்க போறாரு. கோதுமை மணி வந்து நிற்கும், பதரெல்லாம் என்ன பண்ணும், ஓடும். செக் பண்ணி வச்சுட்டுக்கிறாரு. இப்போ எது எது பசிக்கு ஓடுது, எது எது ஊழியம் செய்யல, எது எது ஆவியின் கனி கொடுக்கல வீட்டுல, மாமிசத்தின் கிரியைகள், மாமிச ஆவி மாமிசத்துல இருக்கோங்க. விபச்சாரம், வேசிதனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி, சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கொலைகள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், கல்யாணங்கள், இவைகள் எல்லாம் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. கல்யாணத்தில் 5:19 சொல்வார். அதே 22:5-22 ஆவியானவர் வந்துருவார். டக்குன்னு அங்க வந்து இப்படி இருக்கிறவன அப்படியே உள்டாவை மாத்துவாரு. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்த, இச்சை அடக்கம், விசுவாசம், இச்சை அடக்கம், இது மாதிரி கனிகள் எல்லாம் கொடுக்க வச்சிருவார். தெரியுமா? இந்த மாமிசத்தை அப்படியே தூக்கி போட்டார் ஆவியானவர். எனக்கு ஆவியில கனி கொடுங்க, ஆவியில கனி கொடுங்க. இந்த முடிவு எப்படி இருக்கும்? இந்த பரிசுத்த ஆவியான உதவியில வீட்டுல நீங்கள் எப்படி சிதறடித்தாலும் அன்பாயிருங்க. உங்களால முடியும். பரிசுத்தவான்களே, பரிசுத்த ஜனங்களே, பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல். அன்பு போயிடுமா? சந்தோஷம் போயிடுமா? சமாதானம் போயிடுமா? பொறுமைலாம் போயிடுமா? விசுவாசம் போயிடுமா?
ஆவியானவர் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய சிதறடித்தல் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. அப்ப தானியேலுக்கு புரியல. இப்ப உனக்கு புரியுதா? இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே. அறிந்திருக்கிறீர்களா? ஊழியர்கள் எல்லாம், விசுவாசிகள் எல்லாம் செக்கிங்ல இருக்கிறாங்க. என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆனவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் வீட்டுல உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும். அவருக்கு புரியலையா? ஆகையாலே ஆண்டவனே இவைகளை முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். இதெல்லாம் என்ன முடிவு? இதுக்கு என்ன முடிவு? இப்படி சிதறடிச்சுக்கினே பரிசுத்தவான்கள் எல்லாம் இது மாதிரி ஆலயம் இல்லை, அது இல்லை, வீட்டுல டென்ஷன், இப்படியே போய் அப்படியே நரகத்துக்கு அனுப்பிடுவீங்களா? பரிசுத்த ஜனங்கள் எல்லாம் நரகத்துக்கு போயிடணுமா என்று கேட்கும் போது அதற்கு அவன் தானியேலே போகலாம். இந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டு இருக்கும். நீ போலாம்பா, இவ்வளவுதான் உனக்கு சொல்ல சொன்னாரு, இதுக்கு மேல எல்லாம் கேட்காத, அவ்வளவுதான். முத்திரை போட்டு புதை பொருளாக சீக்கிரட். இதெல்லாம் சீக்கிரட், இதெல்லாம் சீக்கிரட். இது யாருக்குமே சொல்லல. அவர் அப்படி தெரிஞ்சுச்சுன்னா நம்ம என்ன மாதிரி இருந்துட்டு போனோம் தெரியாத. சும்மா அதெல்லாம் ஒரு புதை பொருளா வைத்தார். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டப்பட்டவர்களாக விளங்குவ. இப்ப இந்த செக்கிங்ல தான் நீ எப்படி விளங்குவ? இதுல நீ எப்படி ஆகணும்? வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விலக செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விலக செய்தீரே. சுத்தமும் வெண்மையமானே ஆகணும். வெள்ளியை புடமிடுவது போல, பொன்னை புடமிடுவது போல உன்னை புடமிடுவே. நீ சுத்தமாவதற்கு நீ தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீ கிளீன் ஆனே. இந்த நாட்களில் நீ சுத்தமான, நீ உனக்கு உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும். நீ எவ்வளவு சுத்தமான உனக்கு தெரிஞ்சா போதும். உன்னை நேசிக்கிறார் கர்த்தர். எத்தனை பேர் நீ ஆமாண்டவரே நான் சுத்தமானேன், சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிட்டு என்னை புடமிட்டவர்களாகிய விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். அப்ப கூட இந்த கெட்டவன் வந்திருந்தாமா, அவன் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், இன்னும் கூட உணர மாட்டான். ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். ஞானமுள்ள பிள்ளைங்க தான் இந்த நாட்கள் ஆண்டுக்கு தேவை. ஞானமுள்ள பிள்ளைகள் உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இந்த பலி தேவதோறும் அன்றாட பலி எல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. ஞாயிற்றுக்கிழமை பலி நீக்கப்பட்டுருச்சு. ஆலயத்தில் எல்லாம் நீக்கப்பட்டு 1290 நாள் செல்லும். எல்லாம் தானியேல் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா நீ எப்படி இருக்கணும்? எல்லாம் விட்டு ஆலயம் பண்றது, எல்லா காரியங்கள் பலி கிளி தசமபாக காணிக்க எல்லாமே நீக்கப்பட்டாலும் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். எது ஜாஸ்தி? எதுமா? 1290 பெருசா 1335 பெருசா? இங்கிலீஷ்ல சொல்லணும் 1290 days அது பெருசா, 1335 days பெருசா? 1000. அப்ப நீ எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும்ன்றாரு. நீதான் ஜாஸ்தி. லாக்டவுனை விட ஜாஸ்தியா யார் இருக்கணும்? இன்னும் லூசு பண்ணிடாதீங்க. உங்க பயத்தையோ தேவ பக்தியையோ பயத்தையோ விட்டு விடாதபடி
இன்னும் அதுக்கு மேல அவர் எதிர்பார்க்கிறார். 1290 நாட்கள் செல்லும் சொன்னாலும், ஆனால் நீ 1300 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியமா. அப்போ கொர்நேலியும் காத்திருந்தார். எப்படி காத்திருந்தார்? எல்லா ஜனத்தோடும் எப்படி இருந்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துப்பாங்க, உட்காந்துப்பாங்க, போயிருப்பாங்க, டாய்லெட் போயிருப்பாங்க, வந்துப்பாங்க. அப்புறம் எல்லாம் தான் ஜனகத்தின வச்சுன்னு எப்படி இருக்குது பந்தை அப்படின்லாம் காத்திருந்தார். இன்றைக்கு நாம கூட காத்திருப்போம், வீட்டில் பொறுமையாய் காத்திருப்போம், ஆவியின் கனிகளோட காத்திருப்போம். அதிக நாட்கள் காத்திருக்கிற பலனை நீங்க கேளுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு நான் காத்திருக்கிறதான பலத்தை எனக்கு தாங்க. நீயோ வென்றால் நீதான், நீங்கள் சொல்ல சிங்கள சொல்ற, நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. நீ இளைப்பாரி கொண்டு இருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். நீ ஏஞ்சுக்குவ, நீ இளைப்பாரு, நீ நல்ல காத்துனரு. அதுக்கப்புறம் நீ என்ன ஆவ? முடிவிலே உடைய சுதந்திரம் உனக்கு நானு ஃப்ரீடம் கொடுப்பேன். உனக்கு இப்போ உனக்கு சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். அப்புறமா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நல்ல உலகத்தை அனுபவிச்சவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஏன் வந்தா போலான்னு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அவங்கெல்லாம் எப்படி இருக்கும்? உலகம் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அதுக்கும் என்ன பண்ணுமோ நல்ல அனலா இருக்குதுங்கம்மா. ஐயோ, அவங்கதான் அநேக மாணவ பிள்ளைகளை வச்சு இந்த பாடலை பாடும்போது அவங்க நிஜமா எல்லாமே காத்துன்னு இருக்கிறாங்க. ஆண்டவருக்காக காத்துன்னு இருக்கிறாங்க, மாணவ பிள்ளைகள் எல்லாம் காத்துன்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவங்க தான் சொல்றாங்க, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கண்களை மூடி ஜெபிக்க முன்பதாக ஒரு பாடலை பாடும் கர்த்தரை தியானிக்கலாம். நல்ல வாலிப பிள்ளைகள், இன்னும் உங்களோட சுதந்திரத்துல நீங்க வர போறீங்க. விசுவாசமா பாருங்க, கர்த்தருக்கு காத்திருந்து. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன்,
எனக்கு வேதத்தில் பேசினாராம். ஆமாண்டவரே, எனக்கு ஏற்ற இந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தையை எனக்கு நீ போதித்தீரையா. நான் பரிசுத்த ஜனமாய் இருந்தாலும் அப்பா, நான் மீண்டுமாய் எழுந்திருப்பேன், நான் என்ற சுதந்திரத்தை மீண்டுமாய் பெறுவேன் என்ற ஒரு ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஞானவான்களுக்கு நான் கத்த இந்த நாளில் அநேகரை நீதிக்குட்படுத்திக்க வேண்டும். அநேகருக்கு நீதி செய்ய, நியாயம் செய்ய, தன தர்மங்களிலே கொர்நிலை போலவும் ஜபத்திலையும் மற்ற எல்லா தேவ பக்கம் பயந்து தேவ பக்தி உள்ளவனாய் கொர்நிலையும் காணப்பட்டார். அப்படியாக தேவன் நம்மை சிலுவையில பெற்றார். நம்ம அவர் பலியில பெறவில்லை, அவர் நம்மளை சிலுவையிலே கர்ப்ப வேதனைப்பட்டு நம்மளை பெற்றெடுத்தார். அதனால வீடுகளிலே மாமிச சிந்தனைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு ஆவியின் சிந்தனையிலே, ஆவியின் கனிகளிலே நான் நிரம்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை நடத்துவார், ஆவியான உனக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ஆவியானவரை எல்லா கதைகளையும் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா, இந்த வேலையில மாயங்களோடு நீர் ஆண்டவரை நீ வெளிப்படுத்தினதை, நீ தெரியப்படுத்தினதை சொல்லும்படியா நீர் கிருபை செய்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையுமாய் ஆசீர்வதியும். அநேக பேர் ஆண்டவர் அப்பா இதை ஆண்டவர் அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்பா, அவர்களுக்கு நீர் அதை விலைக்கு ஆண்டவர் அதுக்கு நன்றாக ஆண்டவரை அவர் புரிந்து கொள்ள நீ கிருபை செய்யும் ஆண்டவரை. அப்பா, ஒரு நாளிலே முகமுகமாய் பார்த்தார்கள் ஐயா, இன்றைக்கு போன் மூலமாய் அவளுக்கு நல்ல ஆவியானவர் தான் அவர்களை ஆண்டவரை அதை புரியவும் அதை நடத்தவும் என் தேவன் கிருபை செய்யும் ஆண்டவரை. அநேக பிள்ளைகள் என்ன ஞானசாரம் எடுக்க வேண்டும் காத்திருக்கிறார்கள் ஐயா. அவர்களுக்கு எல்லாம் ஒரு நாள் ஆண்டவரை நியமித்து ஞானசாரத்தை கொடுத்து விடும்படியா கிருபை செய்யும் அப்பா. அப்படியா கிருபை செய்த ஆசீர்வதியும் எல்லாரும் ஆண்டவரை உமக்குள்ளே வருகிற பிள்ளைகளாக அப்பா நீ மாற்றும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவிய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ,